ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் வானதி என்ன பண்ணுறாங்கன்னா, பாண்டிக்கு கால் பண்ணி, பாண்டி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பாரு பாண்டி, மெடிக்கல் ஷாப்புக்கு பணம் கேட்டாக்கா வைக்கிறதுக்காக. ஆனால் அவங்க வந்து நகை கொடுப்பாங்களாம். அந்த நகையை வச்சு பணம் கொடுப்பாங்களாம். ஆனால் அந்த நகையை நான் மூட்டுக்கணுமாம் பாண்டி. இது என்ன பாண்டி அநியாயமாக இருக்குது? என் கல்யாணத்துக்காக அவங்க எடுத்தது, அதை எப்படி நானே மூட்டுக்கணும்னு சொல்லுவாங்க? என் அண்ணன் ஃபாரின் போனான், அவனுக்கு உடனே பணம் கட்டினாங்கல்ல, அப்போ என்னுடைய தேவைக்கும் அவங்க தானே கட்டணும் அப்படின்னு நீயே சொல்லு பாண்டி, இது நியாயமா பாண்டின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி என்ன சொல்கிறான்னா, ஏய் வானதி, நீ ஏண்டி அவங்களுக்கு ஷாக் மேலே ஷாக் கொடுத்துக்கிட்டு இருக்க? பாவண்டி, அவங்க என்னடி பண்ணுவாங்க? அவ்வளோ பணத்துக்கு எங்கே போவாங்க? நீ தான் கேட்காத, நம்ம பார்த்துக்கலான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு. நீ என்ன பாண்டி நீ சொல்கிறது இதுவாக இருக்குது? எங்கள் அப்பா அம்மா அவங்க தானே என்னை பெற்றவங்க, என் தேவைக்கெல்லாம் அவங்க தானே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. இல்லை வானதி, இப்போ பாரு அவங்களுக்கு என்னென்னலாம் நீ பண்ணுறன்னு. இப்போ என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் சண்டை வந்ததும் வேறு மாப்பிள்ளை பாருங்க என்ன, அவங்களும் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு ரெடி பண்ணாங்க. திருப்பி அந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். இது மாதிரி மெடிக்கல் ஷாப்பு வைக்க போகிறேன்னு சொல்கிற. ஒவ்வொரு அதிர்ச்சியாக நீ கொடுத்துன்னு இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? காசு பணம் இல்லாமல். நீ புரிஞ்சுக்கோ, சொல்லு, நீ அவங்கக்கிட்ட சொல்லு, நான் வந்து மெடிக்கல் ஷாப்பு வச்சு நகையை நானே மீட்டுக்கிறேன்னு சொல்லு வானதி அப்படின்றாரு பாண்டி. உடனே நேனா, நானே நகை வச்சு நானே பணம் சம்பாரித்து நகையை மீட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. உடனே பாருடி, இவளுக்கு இந்த கூட வந்து இவளுக்கா புத்தி வரலடி, அந்த பையன் சொல்லி தாண்டி வந்திருக்குது அப்படின்னு வானதியுடைய அப்பா அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எப்படியோ கொஞ்ச நாளில் நாம் தப்பிச்சிருவோம், பாவம் அந்த பையன் தான் இவகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போகிறானோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நிலாவும் சோழனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பெட்ரூமில். நிலா வந்து அவங்க வீட்டில் ரிசப்ஷன் வைக்கிறதுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க எப்படி நடத்துவாங்கன்றத ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் நிலா, உங்கள் அப்பா தான் உன் மேலே இருக்கிற ஆசையினால தானே, அக்கறையினால தானே உன்னுடைய ரிசப்ஷனை நடத்தணும்னு நினைக்கிறாரு. நீ ஒத்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. இல்லை சோழன், ஒத்துக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வீட்டை நான் அவ்வளோ நேசித்தேன், நான் அந்த வீட்டில் ஒரு பிரின்சஸ் மாதிரி யோசித்தேன். எனக்குன்னா எங்கள் அண்ணன் வருவாங்க, எங்கள் அப்பா வருவாங்கன்னு. ஆனால் கடைசியில் அவங்க எல்லாருமே என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. அவங்க பேச்சை கேட்குற வரையும் அவங்க வந்து என்னை வந்து பிடிச்சா மாதிரி நடத்துனாங்க. என் விருப்பத்துக்கு நடக்கவோ அவங்க வந்து என்னை எப்படியெல்லாம் நடத்தினாங்க. அடிக்கிறதும் திட்டுறதுமா இருந்தது. பாருங்க, போன வாட்டி அப்படி தான் உங்களையும் என்னையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு சமாதானமாக பேசி வச்சிருந்து உங்கள் மேலே எவ்வளோ நகையை திருடிட்டீங்கன்னு திருட்டு பட்டம் கட்டினாங்க. அது மாதிரி தான் பண்ணுவாங்க சோழன். அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சோழன் வந்து பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடு நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு போகிறாரு. கூட்டிக்கிட்டு போனதும் அவங்க வீட்டுக்கு போனதும் எல்லாருமே வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஃபஸ்ட்டு நிலாவுக்கு பட்டு புடவை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அவங்க அண்ணியும் அவங்க அம்மாவும். நிலாவுக்கு 1,00,000 ரூபாயில் பட்டு புடவை எடுக்கிறாங்க. அம்மா எனக்கு இதெல்லாம் வேண்டாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. 1,00,000 ரூபாயெலாம் வேண்டாம் அப்படின்றாங்க. பரவாயில்ல நிலா, இதை எடுத்துக்கோ, இது கல்யாண புடவைன்றாங்க. எனக்கு தான் கல்யாணம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு அம்மான்றாங்க. பரவாயில்ல, அடுத்தது வளகாப்பு வரும் நிலா, அதில் அதை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அப்புறம் சோழன், சேரன், பாண்டியன், பல்லவனுக்கு எல்லாருக்குமே எடுக்கிறதுக்காக போகிறாங்க. நிலா அவங்க அப்பா அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு அதே இடத்துல தனியாக ஒரு பிரான்ச்சில். அதுக்கப்புறமா அங்கே போனதும் சோழன் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பார்க்குறாரு. ஆனால் அவர் எடுத்து பார்க்குற சர்வாணி வந்து 25,000 வருது. ஐயோ 25,000மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ நிலா அப்பா சொல்கிறாரு, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க, நீங்கள் வேணால் காசு கட்ட வேணாம், நான் தான் காசு கட்ட போகிறேன், விலையெல்லாம் பார்க்காதீங்க, எடுத்துக்கோங்க அப்படின்றாரு. ஆனால் சேரன் வந்து பார்த்து எடுத்துட்டு விலையை பார்த்துட்டு வச்சிடறாரு. எடுத்துக்கோங்க தம்பி, உங்கள் எல்லாருக்கும் தான் எடுக்க வந்தோன்றாங்க. ஆனால் அவங்க நாளைய கதையில் எப்படியெல்லாம் அவங்கள இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போமா? நன்றி, மீண்டும் தொடர்க. பாய்.